அன்பானவர்களே, மீண்டும் சங்கீதம் 30 நாம் பார்க்க போகிறோம். உங்கள் பைபிளோடைய இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அது மிகவும் விரும்பப்படத்தக்கது. 686 687 பக்கங்கள் பழைய ஏற்பாடு. திருப்பி வைத்துக் கொள்றீங்களா? சங்கீதம் 30 கீழே ஆரம்பிக்குது, அடுத்த பக்கத்தில் முடியுது. 12 வசனங்களை பார்க்குறோம். இது 2வது நிகழ்ச்சி, 2வது பாடம். ஒரு அருமையான சங்கீதம், ஒரு விசேஷ சங்கீதம். ஆலய பிரதிஷ்டையில் பாட வேண்டிய பாடல். அதனால தான் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். போன நிகழ்ச்சியில் சில காரியங்களை குறிப்பிட்டேன். முதல் வசனத்தின் கடைசி வாக்கியம், நான் உம்மை போற்றுவேன். இது ஒரு துதியின் வாக்கியம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. கடைசி வசனத்தினுடைய வார்த்தைகள், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இது ஒரு துதியின் வாக்கியம். சில மொழிபெயர்ப்புகளில் உமக்கு என்றென்றைக்கும் நான் நன்றி சொல்வேன், துதி, நன்றி, ஆராதனை என்று இருக்கிறது. தேவனை மைமைப்படுத்துவதில் அது என்ன என்று தேவையானால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான பவர் பாயிண்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். பிடிஎஃப் பண்ண பிரிண்டட் பேஜ் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நடுவில் பாருங்கள், 8லேயும் துதி இருக்குது. இப்படி தான் மீண்டும் மீண்டும் வர வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி சொன்னேன், சுருக்கமாக நான் சொல்கிறேன். 2 சாமுவேல் 24, 1 நாளாகமம் 21, இது ரெண்டிலும் தாவீதின் பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன பாவம்? மக்களை கணக்கெடுத்தது. ஏன் கணக்கெடுத்தார்? திடீரென்று அவருக்குள்ளே பெருமை வந்து விட்டது. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் செய்ய விரும்பாத அவர் செய்தார். 1 நாளாகமம் 21 சாத்தான் ஏவினான் இருக்கு. இப்பயும் இடம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். யோவாபு அவரும் தடை பண்ணுறார். அவரையும் மீறி ராஜாவின் வார்த்தை நடக்கணும்னு சொல்லி கணக்கெடுத்த உடனே தேவன் தீர்க்கதரிசியாய் அனுப்புகிறார். காத் தீர்க்கதரிசி. அவர் எச்சரித்த உடனே தாவீது நடுங்கி பெரிய பாவரிக்கை செய்கிறார். பாவரிக்கையின் வசனங்களை 1 நாளாகமம் 2 வசனங்களை நீங்கள் பார்க்குறீங்க பைபிள் பேஜில். உங்கள் பைபிளில் குறிச்சிக்கங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆண்டவர் மன்னித்துட்டார். அந்த அனுபவத்தை தாவீது சங்கீதமாக எழுதி இந்த பாட்டை தேவாலய பிரதிஷ்டையில் பாடுங்க. அதில் தான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறார். தேவன் தண்டித்தது, சிட்சித்தது, கர்த்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அப்புறம் மற்றவங்கள்ட்ட சொல்கிறார். இதெல்லாம் ஜெபம். 4வது வசனம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இதுலேயும் கூட துதிக்கிறதுக்கான ஒரு கருத்து இருக்கிறது. 5ல் பாருங்கள், அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். 6, நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா 6, 7 தேவனுடைய கிருபையினால தான் எல்லாம் செழிப்பும் சமாதானமாக இருந்தது. அப்போ பெருமை வந்தனால தாவீதுக்கு மேலே தேவனுடைய கோபம் வந்தது. உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். இது தேவனுடைய கோபத்தை விளக்கிற ஒரு வாக்கியம். அப்போ தான் தாவீது சொல்கிறாரு, நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து ஒரு சத்தியத்தை அறிவிக்குமோ? இரக்கத்துக்காக, சகாயத்துக்காக ஜெபம் பண்ணி கெஞ்சுறார். இங்கே தான் அந்த பாவரிக்கையின் கருத்து வருகிறது. கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். 11 பாருங்க, என் புலம்பலை ஆனந்த கடிப்பாக மாற பண்ணினேன், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இங்கே பாருங்கள், இன்னொரு இடத்துல கூட வருது சந்தோஷத்தை பற்றி. 5வது வசனத்தில் விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். இங்கே
மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். தாவீதினுடைய உணர்ச்சிகளை பார்க்கணும். அழுகை, 5வது வசனத்தில் அழுகை, களிப்பு உண்டாகும். 7 பாருங்க, கலங்கினவனானேன். அப்புறம் புலம்பல், 11 புலம்பல், மகிழ்ச்சி. இப்படி தான் இந்த உணர்ச்சிகளை குறிக்கிற வார்த்தைகளை கவனமாக பார்க்கணும். குறித்து கொண்டு எழுதி கொள்ளலாம். இந்த பாருங்கள், எழுதுகிற மாதிரி எழுதி அதை கொஞ்சம் வச்சு யோசிக்கலாம். கலங்கினவனானேன், இந்த குழியில் இறங்குகையில், இப்படிப்பட்ட வார்த்தை 88வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். 88:4 பார்க்குறோம். இதெல்லாம் ஒத்து பார்க்க வேண்டிய வேத வசனங்கள். இந்த சங்கீதத்துக்கான நோட்ஸ் தேவையானால் எங்களோடு தொடர்பு கொடுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நோட்ஸ் எடுக்க நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம். எப்பொழுதும் நோட்ஸ் எடுப்பது நல்லது. உங்களுக்கு முடியாவிட்டால் நீங்கள் உடனடியாக ப்ளீஸ் சென்ட் நோட்ஸ், குறிப்புகளை தயவுசெய்து அனுப்புங்கள் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜோ டெக்ஸ்ட்டோ பண்ணிங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த சங்கீதத்தை எப்படி நல்லா படிக்கிறதுனா, மீண்டும் மீண்டும் வர வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். உதாரணமாக பாருங்கள், என் கூட பார்த்துட்டே வாங்க, ஸ்க்ரீனை பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் பைபிள் பேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தாவே என், பார்த்தீங்களா, என், என்னை, நான். 2வது வசனத்தில் என், 3வது வசனத்தில் என். என் என்ற வார்த்தை 1, 2, 3, 6, 7, 11 பார்த்தீங்கன்னா 3 முறை 12. என்னைன்ற வார்த்தை, அந்த ஸ்க்ரீனை பாருங்கள், வசனத்தை இந்த குறிப்பிட்ட கலரில் நம்ம மார்க் பண்ண சொன்னேன். நான் என்ற வார்த்தை 1, 3, 6, 7, 8. 1, 3 நான். இந்த வார்த்தையை மார்க் பண்ணிட்டு அந்த நான், அது தொடர்ந்த வாக்கியத்தை மட்டும் திருப்பி வாசிக்கலாம். இப்போ என், என்னை, நான், அது மட்டும் பார்த்திங்கன்னா 19 முறை வருகிறது. சங்கீதம் அவ்வளோ பர்சனல், தனிப்பட்ட மொழி. என், என்னை, நான் சொல்கிறார். கர்த்தாவே என்ற வார்த்தை பாருங்கள், 1 பார்க்குறீங்களா, கர்த்தாவே. 2 இருக்கு, 3, 7, அப்புறம் 9, 10, 12, அது ஒரு 8 முறை வருது. நீர், அது ஒரு 8 முறை வருது. இந்த மாதிரி தான் நம்ம அதை கவனமாக பார்க்கலாம். குறித்த பிறகு நல்லா வாய் விட்டு 2 முறை வாசிக்கலாம். இப்போ 1 முறை வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து நல்லா வாய் விட்டு முழு சங்கீதத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். நீங்களும் வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவானிலே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். ஒரு முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த கடிப்பாக மாறப் பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். பார்த்தீங்களா, ஏறக்குறைய 1.5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கு. அவ்வளோதான், நல்லா வாசிக்கலாம். அப்படி இது 3-4 தடவை கூட வாசிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சில வசனங்கள் 1-12 நேராக ஆண்டவர்கிட்ட பேசுகிற மாதிரி. 4வது வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்
4, 5. 6 பார்த்தீங்கன்னா தாவீது தான்ட்டே சொன்ன வார்த்தை. சில வார்த்தையை பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி கூட காணப்படலாம். 11 இது ஒரு ஜெபந்தான். 11 எனும் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். என்னெல்லாம் செய்தாரு? குணமாக்கினீர். தேவனுடைய செயல்களை குறிக்கும் வார்த்தைகள், அதெல்லாம் தனியாக மார்க் பண்ணி எழுதி அதை அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேத வசனங்களை கருத்தாக வாசிக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு சின்ன வாக்கியத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே காத்திருக்கலாம். ஜெபத்தில் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், நான் உம்மை போற்றுவேன், உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன், நன்றி சொல்லுவேன். ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து ஆண்டவர் துதிக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். சங்கீதம் 30 நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். சங்கீதம் 30 வசனங்களை இப்பொழுது ஈஸி டு ரீட் வெர்ஷன் தமிழ் மொழிபெயர்ப்பில் வாசிக்க கேட்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், நாம் எப்பொழுதும் வாசிக்கிற ஓல்டு வெர்ஷன் ஓவி, அதிலும் நீங்கள் பார்க்கலாம். தாவீது பாடிய பாடல்களுள் ஒன்று, ஆலயத்தின் அர்ப்பணிப்புக்காக பாடிய பாடல். கர்த்தாவே, என் தொல்லைகளில் நின்று என்னை விடுவித்தீர். எனது பகைவர்கள் என்னை தோற்கடித்து என்னை நோக்கி நகைக்காமல் இருக்க செய்தீர். எனவே நான் உம்மை கனப்படுத்துவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மிடம் ஜெபித்தேன், நீர் என்னை குணமாக்கினீர். கல்லறை நின்று என்னை விடுவித்தீர், என்னை வாழ விட்டீர். குடிகளில் இருக்கும் பிணங்களோடு நான் தங்கியிருக்க நேரவில்லை. தேவனை பின்பற்றுவோர் கர்த்தருக்கு துதிகளை பாடுவார்கள், அவரது பரிசுத்த நாமத்தை துதியுங்கள். தேவன் கோபம் கொண்டார், அதன் முடிவு மரணமே. ஆனால் அவர் அன்பை வெளிப்படுத்தினார், எனக்கு உயிரை கொடுத்தார். இரவில் அழுதபடி படுத்திருந்தேன், மறுநாள் காலையில் மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருந்தேன். இப்போது இவ்வாறு நான் கூற முடியும், அது உண்மை என நிச்சயமாய் நான் அறிவேன். நான் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன். கர்த்தாவே, என்னிடம் தயவாய் இருந்தீர், எதுவும் என்னை வெல்ல முடியாது என உணர்ந்தேன். சில காலம் நீர் என்னை விட்டு விலகினீர், நான் மிகவும் பயந்தேன். தேவனே, நான் மரித்து கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டால் என்ன பயன்? மரித்தோர் புழுதியில் கிடப்பார்கள், அவர்கள் உம்மை துதிப்பதில்லை. என்றென்றும் தொடரும் உம் நன்மையை அவர்கள் பேசார்கள் என்றேன். தேவனே, நான் உம்மிடம் திரும்பி ஜெபித்தேன், எனக்கு இரக்கம் காட்டுமாறு வேண்டினேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என்னிடம் தயவாயிரும். கர்த்தாவே, எனக்கு உதவும். நான் ஜெபித்தேன், நீர் எனக்கு உதவினீர். என் அழுகையை நடன கழிப்பாய் மாற்றினீர். அழுகையின் ஆடைகளை நீர் அகற்றி போட்டீர், மகிழ்ச்சியால் என்னை பொதிந்து வைத்தீர். எனது தேவனாகிய கர்த்தாவை உம்மை என்றென்றும் நான் துதிப்பேன். ஒருபோதும் அமைதியாயிராமல் நான் இதை செய்வேன். எப்போதும் யாராவது ஒருவர் உம்மை கனப்படுத்தி கொண்டிருப்பார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். வேதத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களை இந்த குறிப்பிட்ட எண்ணிலே மொபைல் நம்பரில் கூப்பிடுங்க. உங்களுக்கு உதவியான ரிசோர்ஸ், பவர் பாயிண்ட் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். கேட்லாக் நீங்கள் பார்க்கலாம். பிதாவே, எங்கள் மூலமாக நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர், அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தாவீதின் அனுபவங்கள் எழுதப்பட்டு 3000 ஆண்டுகளுக்கு மேலானாலும் இந்த வார்த்தைகளிலே நாங்கள் ஜீவனையும் பலத்தையும் வெளிச்சத்தையும் பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானார், இரட்சகரும் தேவரும்